பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. இன்றைய முதல் வாசகத்தில் கர்த்தர் ஒரு பாரபட்சமற்ற நீதிபதி என்பதை கடவுள் நமக்கு நினைவூட்டுகிறார். அனாதைகளையும் விதவைகளையும் துன்புறுத்தாமல் இருப்போம். அவர்களுக்கு உதவுவோம். கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் அவரை சேவிப்போம். அவர்களின் ஜெபங்கள் கடவுளை அடையும். நாம் தாழ்மையுடன் இருப்போம். அப்போது கடவுள் நம் ஜெபங்களுக்கு விரைவாக பதிலளிப்பார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் தனது பணியை முடித்ததன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். கடவுளுக்காக வாழ்வோம். வார்த்தையை படிப்போம், தியானிப்போம், அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். மற்றவர்களுக்கும் வார்த்தையை கடத்துவோம். இவ்வாறு பவுலைப் போலவே நீதியின் கிரீடத்தை பெற முயற்சிப்போம். பரலோகத்திற்கு ஆன்மாக்களை வெல்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர் மற்றும் வரி வசூலிப்பவரின் உவமை சொல்கிறார். வரி வசூலிப்பவரின் மனப்பான்மையை நாம் ஏற்றுக்கொள்வது நல்லது. மனத்தாழ்மையுடன் கடவுளுக்கு முன்பாக நிற்போம். மனம் திரும்புவோம். பரிசேயரைப் போல மற்றவர்களுக்கு காட்டவோ அல்லது புகழை பெறவோ எதையும் செய்யாமல் கடவுளை பிரியப்படுத்தும் விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் வாழ்வோம். நம்மை நாமே புகழ்ந்து பேசாமல் தாழ்மையுடன் வாழ்ந்தால் கடவுள் சரியான நேரத்தில் நம்மை உயர்த்துவார். மனம் திரும்பி கடவுளை அடைய பாடுபடுவோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். கடவுள் நம் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை தொட்டு விளக்க வேண்டுமென்று தாழ்மையுடன் கடவுளிடம் ஜெபிப்போம். பிதாவாகிய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செய்ய அருளை தருவார் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.